ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட உங்களை பார்ப்பது தேவனுடைய கிருபைதான். ஆமென். கர்த்தருடைய கிருபை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்மளை சுகந்தரிக்க, என் தேவன் நம்மளை வழிநடத்த, ஆண்டவரே இந்த தேசத்தை ஆள்கொள்ள நம்மளை வழிநடத்த கிருபைக்காக சோதரம். நான் மகிமை இறங்கட்டும். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவகுமார் தேவன் மகிமையினாலே நடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபையானில நிற்கிறோ, தேவ கிருபையானில நிற்கிறோ, கிருபையானில நிற்கிறோ, தேவ கிருபையானில நிற்கிறோ, கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோ. அப்பா, அந்த நாளிலே கூட கிருபையை கொண்டாடுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். வழி நடத்துகிற ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். ஆவியான தகப்பன், ஆவியானவர் நம்மளோடு இந்த வழி நடத்துவார். ஆவியான எங்கள் தெய்வமே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஆவியான எங்கள் தெய்வமே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த நாளைக்குள் ஆவியான தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிற தேவன், நம்மளை கிருபையினால தாங்குகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தேசத்தை நான் உனக்கு சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆமென். நாளைக்குள்ள தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவாரா. 2 நாளாகமும் 7. ஆமென். அப்பா சோதரம். 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளில் விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். அவர் சொல்ற வார்த்தை, என் ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை இதுதான். நம்ம உலகத்தின் ஆசையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்ம சொத்து சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், ஏதாவது இடத்த வாங்கணும், ஏதாவது பண தேவைகளை சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது நகை நட்டு சேர்க்கணும், அப்படின்னு தான் நம்ம ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனா அவர் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் நான் தருவேன்னு சொன்னது போல, அவர் கேட்கும் போது எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவன். நம் தேசத்தை அவர் உருவாக்கினார். ஆமென். 2026 வருஷத்துக்கு முன்பாக நம்ம தேசத்தை அவர் நம் கைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் வார்த்தை அப்படியா சொல்லுது. இதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும். அவர் நமக்கு கொடுத்த தேசம். ஆமென். இதை அவர் நம்ம தேடாம உலகத்தை தேடிதானே ஓடிட்டு கொண்டிருக்கிறோம். மசரம் நம்ம இது வேணும் அது வேணும் எல்லாம் தேடி, சொந்த பந்தத்தை தேடி எல்லாத்தையும் தேடி ஓடுறோம். ஆனா கர்த்தரை நம்ம தேடாம விட்டுறோம். நம்ம கர்த்தரை தேடாம விட்டா இன்னுமே நமக்கு கிடைக்காது. சகோதரன் சகோதரி, யூடியூப் வழியாக பாக்குறவங்க, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு சொல்கிற வார்த்தை இதுதான். நம்ம கர்த்தரை தேடாம உலகத்தை காரியத்து கொண்டு நம்ம ஓடிக்கொண்டு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போடுவார்.